Watch full episodes on Jio Hotstar. நீங்க எல்லாருமே தைரியமான வீரர்கள். நீங்க தங்கியிருக்க இந்த நிலாவை காப்பாத்த அந்த டிராகோவை இங்க இருந்து வெளியேத்தியே ஆகணும். நாம எல்லாருமே ஒரே குறிக்கோளோட இருக்கணும். வாங்க தாக்கலாம். சாந்தனி, நீயா? எல்லாரும் நில்லுங்க. இங்க பாருங்க அரசரே, உங்ககிட்ட இது வரைக்கும் நிறைய தடவை சொல்லிட்டேன். டிராகோவை பார்த்து பயப்படுங்க. டிராகோவால உங்களுக்கு ஆபத்து. ஆனா இப்ப நேரம் நெருங்கிடுச்சு. டிராகோவை பார்த்து பயப்பட வேண்டியது எதுக்குன்னு சொல்ல போறேன். இன்னைக்கு கமாண்டர் ஜி உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. இந்த டிராகோவை பார்த்து ஏன் பயப்படணும்னு உங்களுக்கு தெரியும். என்ன? எல்லாரும் எப்படி இவ்வளவு சின்னவங்களா மாறினாங்க? அச்சோ, இங்க என்ன நடக்குது? எல்லாரும் ஓடுங்க. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. 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 என்ன நடக்குது? ஓடுங்க. அச்சோ, என்ன நடக்குதுங்க? எல்லாரும் எப்படி இவ்வளவு சின்னவங்களா ஆனாங்க? ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. வாங்க, இங்க இருந்து திரும்பி போயிடலாம். சாந்தனி, என்ன ஆச்சு உனக்கு? டாக்டர், அந்த ரேசால இவரோட மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஆமா, நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? அட்டாக் பண்ணணும். அரசே, என்ன பண்ண பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் இந்த டாக்டர் நான் வரவழைச்சிருக்கேன். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இவருக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். எல்லாருமே நான் சொல்றத கவனிங்க. நாம எல்லாரும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். நமக்கு உதவி பண்றதுக்கு யார் தயாரா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும்னு. மகாராணி, நமக்கு யாரால உதவ முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட பேர் என்னன்னு தெரியுமா? மோட்டு, அப்புறம் பத்லு. ஹலோ, வணக்கம் மோட்டு, நான் நிலாவில இருந்து டீ பேசுறேன். ஹலோ, யாருங்க அது? நான் தான் மோட்டு பேசுறேன். கிண்டல் பண்றதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. மரியாதையை யாருன்னு சொல்லுங்க. ஆஹா, இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. ஹலோ மோட்டு, போனை தயவு செஞ்சு டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. நான் நிலாவில இருந்து டீ பேசுறேன். எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது.
டேய் யாரா நீ? உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்காகடா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு டீ வேணா நீ வந்து நேர்ல சொல்டா. சோம்பேறி. உனக்கு டீ காஃபி போட்டு தரதுக்கு நான் ஒண்ணு டீ கடை வச்சிருக்கல, தெரியுதா? வைடா போன. இப்ப எப்படி பண்ணுவான்னு பார்க்கலாம். பேய் பூதம் பத்தணும் இங்க வந்து பாடுறா. டேய் பேய்டா பேய். அங்க பாரு. லேசர் லைட்ல அடிக்குது. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, திடீர்னு வந்து நான் உங்களை தொல்லை பண்ணிட்டேன். என்னோட பேர் டி. நான் நிலாவுல வசிக்கிறவன். எனக்கு மோட்டு பத்தலோட உதவி தேவைப்படுது. எங்களை பத்தி உனக்கு அப்புறம் தெரியும். நான் என் சேட்டலைட் வழியா எப்பவுமே உங்க பூமியை தான் பார்த்துட்டு இருப்பேன். அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்றதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா இப்ப நாங்க உனக்கு என்ன உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்கற? இத பாருங்க மோட்டு பத்தலு, டிராக்குன்ற ஒருத்தனால எங்க நிலாவுல சுத்தமா வெளிச்சமே இல்லாம போகுது. சரி, இந்த பூமியில பூகம்பம் வருது. இருக்கட்டும். ஃபுர்ஃபுரி நகருக்கு தான் அவனால மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஓஹோ. அவனை மட்டும் நம்ம தடுக்கலனா இந்த ஃபுர்ஃபுரி நகரமே அழிஞ்சு போயிடும். ஏன் அவனால இந்த புர்புரி நகருக்கு என்ன ஆபத்து? எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க நிலாவுக்கு வரணும். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்களும் பாதுகாப்பா இருங்க. ஃபுர்ஃபுரி நகரை காப்பாத்தணும்னா நீங்க எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீ சொன்ன மாதிரியே உனக்கு உதவி பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னடா பத்தலோ? ஆமா, தயார் தான். எங்க புர்புரி நகரை காப்பாத்துறதுக்காக நாங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். தேங்க்யூ. நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒண்ணும் புரியலையே. ஓட்டு மட்டும் எங்க போறாங்க? அட கடவுளே, நானும் புர்புரி நகருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. எங்களை விட்டு ஓடி போக முடியுமா? வாங்க சார், வாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அதெல்லாம் நான் விட எங்கேயும் முடியாது. வரல. என்ன சட்டம் கடமையை செய்யணும். வாங்க சார். ஐயோ அப்பா. லேண்டிங், லேண்டிங். அப்பா. என் குப்பி. என்னடா நடக்குது இந்த ஊர்ல? ஏய். நிக்கவே முடியல. நம்மளால இங்க ஒழுங்கா நிக்க கூட முடியலையாப்பா. நாம எப்படியாப்பா உதவி செய்ய போறோம்? என்ன ஜம்பிங் விளையாட்டு மாதிரி இருக்கு? ஒன்று சொல்லவா, இதெல்லாம் கனவு மாதிரியே தோணுது. எப்படி திடீர்னு நாம நிலாவுக்கு வந்ததே புரியல. என்ன மோட்டோ? அம்மா, இது நடக்குது. என்ன மல்டி ஓ சாரி, இந்த நிலாவுல சுத்தமா கிராவிட்டியே இல்ல. நான் இப்பவே உடனே ஆன்டி கிராவிட்டி ரேஸ் வர வைக்கிறேன். பரவாயில்ல, இப்பதான் எல்லாமே ஸ்டெடியா நல்லா தெரியுது. சூப்பர். அடே மோட்டோ, சொன்னா புரிஞ்சுக்கடா, நேரா நில்லுடா. மத்தவங்க ஏதாவது நினைக்க போறாங்க. சிங்கம் சார், நீங்களும் எந்திருங்க. உங்க கனவெல்லாம் நிறைவேற போகுது. கஜா கஜா, நான் மறுபடியும் பூமிக்கு போயிடுறையா. என்ன யாரா காப்பாத்துங்கப்பா. வீட்டுக்கு கூட்டு போங்க. எந்த இடப்பா இது? இவ்வளவு பேர் இருக்காங்க. சார், எல்லாரும் பல ஆங்கிள் இருக்காங்க சார். மகாராஜா, இவங்க 2 பேரும் தான் நான் சொன்ன மோட்டுவும் பத்துலுவும். விடக்கூடாது. என்ன நடந்தாலும் இவங்களை விடக்கூடாது. அட்டாக் பண்ணுங்க. அட்டாக். இவங்களால தானே நமக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. இவங்களை விடக்கூடாது. போடாதீங்க. அரசே, இவங்க தான் மோட்டுவும் பட்லுவும். நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறது அந்த டிராகோ தான், இவங்க இல்ல. ஓஹோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மோட்டு பத்தலு. அந்த டிராகோ எங்க வாழ்க்கைய நரகமா மாத்திட்டான். உங்க பியா இருக்கார்ல மிஸ்டர் டி, அவர் வந்து உங்களை பத்தியும் ராஜகுமாரி சந்திரவை பத்தியும் எல்லா விஷயத்தையும் வெளாவரியா புட்டு வச்சுட்டாரு. யாராவது அரசருக்கு பாதாம் பருப்பெல்லாம் ஊட்டி விடுங்க. அது சாப்பிட்டா நிறைய ஞாபக சக்தி வருமா. பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லிட்டா இந்த உழுக்குறீங்க? என்ன நடக்குது? இந்த மாதிரி ஏன் நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாரும் சீக்கிரம் உள்ள போங்க. உள்ள போங்க. சீக்கிரமா போங்க. என்னது இது? பத்தலோ, escape.
Why fear when சிங்கம் is here? My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. கஜா போட்டோ பத்திர கூட ஏறினாலே எப்பவும் பிரச்சனை தானப்பா. முதல்ல பிரச்சனை கட் பண்ணணும். என்னென்ன பிரச்சனை வர போகுதோ மாமியாரே காப்பாத்து மாமியாரே. யாராவது என்ன காப்பாத்துங்க. மரியாதையா நில்லுங்க. அப்படித்தான் வாயில நல்லா தின்னீங்க. ராஜா நல்லா சாப்பிடுறாரு இல்ல மோட்டோ? சோம்பேறி பாதாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பதுவிசா நடந்துக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க மோட்டு பத்லு. நீங்க 2 பேரும் என் பொண்ணு சாந்தினியை காப்பாத்துனீங்க. எனக்கு மிக பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண போறேன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. சாந்தினிக்கு எப்படி தானா சரியாச்சு? டிராகோ இவளுக்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டுருந்தான். அது ஜீப்ல இருந்து கீழே விழுந்தப்போ கரடு கீழே விழுந்துச்சுப்பா. அந்த மாஸ்க வச்சு தான் டிராகோ எல்லார் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்பா. டிராகோவை பார்த்து எல்லாரும் பயப்படுங்க. டிராகோவை பார்த்தா உங்களுக்கு பயம் வரணும். இல்ல வாழ்க்கை முழுக்க நீங்க பயப்படுற மாதிரி ஆயிடும். எனக்கு உன்னை பார்த்தாலாம் பயமே கிடையாதுடா. இப்பவும் உனக்கு கடைசியா ஒரு எச்சரிக்கை செய்யறேன். இவங்களை தனியா விட்டுட்டு மரியாதையா இங்கிருந்து மோட்டோ போயிடு. உள்ள போய் நான் வந்துடுறா. இங்க வெளியில இருந்தா நமக்கு உத்தரவாதம் கிடையாது. உள்ள போயிட்டு அவனோட எந்த ரேஸும் கரெக்டா வேலை செய்யாதுடா. இங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்தா அவங்கிட்ட உன்னால ஜெயிக்க முடியாது. உள்ள போயிடலாம் வா மோட்டோ. வந்துடுறா. ஐயோ டேய் பத்ரு, இங்க இருக்கிறது நான் இல்லடா. அவன மாதிரியே இருக்கிற பொம்மை. பொம்மையை பார்த்து கேட்டா பயப்படுற சோம்பேறி. டிராகோவை பார்த்து பயப்படுங்க. டிராகோவை பார்த்து பயப்படணும். நான் எவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியல. ஆனா அதை நான் கண்டிப்பா புரிய வைப்பேன். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேடா மோட்டோ. வந்துடுறா. வேணா ஒதுங்கிடுறா. உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்த நீ வருவல்ல மோட்டோ? கண்டிப்பா வரணும். அப்போ உனக்கு நான் புரிய வைப்பேன். டிராகோ நான் பயம். டிராகோவை பார்த்து பயப்படுங்க. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இல்ல தாடா பத்ரு, நான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா பத்ரு. என்ன மன்னிச்சிடுடா பத்ரு. சும்மா அவசரப்பட்டு போகாத நில்லு. உன்னை வரவுக்கு தான் இப்படி பண்றான். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தான் அங்க போகணும்பா. கண்டிப்பா நம்ம அங்க போலாம் மோட்டோ போலாம். ஆனா பிளான் பண்ணதுக்கு அப்புறம் போலாம். பத்ரு நண்பா. ஏய், ஒரு நிமிஷம் நில்லுங்க. I want to ask you something. Excuse me, இங்க கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு? ஊசப்பாவன் நேரா போய் லெஃப்ட் எடுங்க. அப்புறம் ரைட், அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட், அப்புறம் லாஸ்ட்ல. Thank you very much. இது எப்படி இருக்கு? பாத்தீங்களா? எவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். Why fear when சிங்கம் is here? கஜ கஜா இன்னொரு தடவை அப்படி பண்ணாதீங்க. இப்பதான் உச்சா நின்றுக்குது. பயத்துல அப்புறம் வந்துட்டோம். ஆமா பேசாம போனோம். இது பாருங்க, இதுதான் கண்ட்ரோல் ரூம். உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. கமாண்டர் பி, நீ என்னுடைய ரோபோ சோல்ஜர்ல ஒருத்தர். சார் டிராகோ உனக்கு பாஸ். சார் டிராகோ தான் இனிமே என்னோட பாஸ். இனி இந்த டேஞ்சர் டிராகோ என்னென்ன சொல்றனோ அது மட்டும் தானே செய்யணும். ஏய், நீ சொல்றத மட்டும் அவன் பண்ணவே மாட்டான். இனிமே நான் சொல்றத தான் நீ பண்ணணும். You are under arrest. Hands up. இந்த உலகத்தையே பயமுறுத்துறவன் அதுக்கு இங்க வந்து நீ என்ன பயமுறுத்துறியா? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓய், வேணா சொல்லிட்டேன். நான் ரொம்ப மோசமானவன். இந்தா இந்தா யாருக்கிட்ட இந்தா. அம்மா யா. வாழ்க்கையில நான் எப்பவுமே சீரியஸ் ஆக மாட்டேன். அப்படி ஒருவேளை சீரியஸ் ஆயிட்டேன்னா என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏன் பாசிபிள்?
எஸ் ஆனா நான் என் வாழ்க்கையில எப்பவும் சீரியஸா தான் இருப்பேன். இப்ப உனக்கு புரியுதா? டிராகோவை பார்த்து நடுங்கணும், டிராகோவை பார்த்து பயப்பட. ஏய் வேணாம், சொன்னா கேளு. சார் சீக்கிரமா வாங்க, இங்க இருந்து போயிடலாம். கச்சா கச்சா டக்குன்னு டோர் கிட்ட ஓடி வா. எஸ்கேப். Commander P, you're ready for operation. எஸ் சார் டிராகோ. மொட்டு மொட்டு, நாங்க கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? என்னது உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் கிடைச்சிருச்சா? இத பாத்தீங்களா? முதல்ல அவங்க இங்க வந்து நம்ம 10 ரூபா புடிச்சிட்டு போயிட்டாங்க. 10 என்ன ஆனா ஏதானான்னு தெரியல. அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. நாங்க இப்ப மெயின் டோர் கிட்ட வந்துகிட்டே இருக்கோம். சீக்கிரமா ஓவர். ஓகே மொட்டு. வாங்க போலாம். யாரும் பயப்படாதீங்க. சின்ன எறும்பால யானையவே சாய்க்க முடியும் போது, ஒரு எலியால மலையவே குடையும் போது நம்மளால அவனை எதிர்க்க முடியாதா? அவனை சின்ன பின்னப்படுத்திடுவோம். யாரும் பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. ஆஹா, மறுபடியும் இவனுக்கு கிறுக்கு முடிச்சிருச்சுடா. சீக்கிரம் மாதமா எடுத்து வாயில திரிங்கடா. ஆஹா, எங்கேயே திறந்துறானே சோம்பேறி. டேய் மாதம் எடுக்கடா, மாதம் எடுத்து கொடுக்கடா அவனுக்கு. வேண்டாம் விட்டுருங்க ராஜா, சொன்னா கேளுங்க. ஆஹா, கிறுக்கு ராஜா, கிறுக்கு முடிச்சவன் விட்டுருங்க அரசி, நான் சொல்றத கேளுங்க. அவனை விடக்கூடாது. இந்தாங்க, இது சாப்பிடுங்க. மகாராணி, நீங்க இதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிறுக்கு புடிச்ச அரசரை சீக்கிரமா நம்ம குணப்படுத்திடலாம். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நான் மோட்டு அப்புறம் டாக்டர் சட்கா ஸ்பேஸ்ஷிப் குள்ள போய் கண்ட்ரோல் ரூமை கண்ட்ரோல் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் ரொம்ப தைரியமா அதே நேரத்துல வெளியில இருந்து தாக்கணும். நம்ம நிலாவை நம்ம காப்பாத்தணும். நிலாவை நம்ம காப்பாத்தியாகணும். கமாண்டர் சி திரும்ப வந்துட்டாங்க. நான் தான் உங்க கமாண்டர் சி. இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஞாபகமே இல்ல கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு. வாங்க முதல்ல டீயை தேடலாம். டீ, நீ எங்க இருக்க? நான் தான் சாந்தினி பேசுறேன். உங்களுக்கு சரியாயிடுச்சா? நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நாங்க மெயின் டோர் பக்கத்துல போயிட்டு இருக்கோம். பத்துலோ நண்பா, எங்கடா போற சோம்பேறி? ஆஹா, எங்க போறான்? டேய் நில்டா. பத்துலோ. கமாண்டர் சி ரிப்போர்ட்டிங் பேக் சார். வா வா, இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் நினைக்கிறேன். வெல்கம் பேக் கமாண்டர் சி. இத பாத்தியா, நண்பர்களுக்கு உதாரணமா இருக்கிற ஜோடி மோட்டு அப்புறம் பத்துலு. கமாண்டர் பி, மோட்டுவோடைய கதையை முடிச்சிரு. எஸ் சார் டிராகோ. பத்துலு, என்னடா ஆச்சு உனக்கு? இந்த மண்டப்பைய உன்னை என்ன பண்ணா சொல்லு. உனக்கு என்ன ஆச்சு சொல்லுடா, பேசுடா. யாரா நீ போடா. பத்தலோ சொன்னா கேளு. ஏதோ தெரியாத திறமை என்ன அடிச்சுட்டு நானும் உன்னை மன்னிச்சுட்டு நான் உன் நண்பன்டா, உயிர் நண்பன்டா. மோட்டுடா, மோட்டு அடையாளம் தெரியுங்க. தலையில் இருக்க அந்த ஹெல்மெட்டை காயிடுறா. அதனால தானே உனக்கு என்ன பிரச்சனை. பேசுகிறாய்? என்ன பேசுற? சொன்னா கேட்டா வாடா போடா, மரியாதை இல்லாம. யாரா நீ? எந்த ஏரியாடா உனக்கு? சொன்னா கேளு. வேணா நண்பனா அடிக்காத.
வேண்டாம் அப்புறம் டேய் பத்துரு எதுக்காகடா என்ன போட்டு இப்படி துவச்சு எடுக்கிறேன்? நான் தாண்டா உன்னுடைய உயிர் நண்ட மோட்டு. என்ன அடையாளம் தெரியலையா அந்த மாஸ்கை என்றா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.